கலைகளின் மாதமாக கருதப்படும் மார்கழி மாதத்தில் வளரும் கலைஞர்களும் அனுபவமிக்க கலைஞர்களும் இசைநாட்டிய நிகழ்ச்சியில் தங்கள் திறமையை வெளிப்படுத்துகின்றனர். இத்தொகுப்பை விரிவாக பார்க்கலாம். மார்கழி பூவின் முட்டவிழ்ந்த ஓசை பூபாளமாய் இனித்திருக்க சென்னையின் சபாக்களில் கலைப்பிரவாகம் துள்ளி குதித்தோடி ரசிகர்களின் மனதை ஆனந்தமாக சூழ்கின்றது. கேமத்தை உள்ளத்தில் நாடி கலகத்தை தூண்டிடுவேன். ஆத்மநல மட்டுமே வேண்டி நைட்டிக நித்ய நியமத்தை பூண்டிடுவேன். மார்கழி மாதம்னாலே கொண்டாட்டம் தான். சென்னையில் மியூசிஷியன்ஸ், டான்சர்ஸ் எல்லாருக்குமே நிறைய டான்சர்ஸ், நிறைய மியூசிஷியன்ஸ் இப்போ ஆசியா இதை கற்றுந்து இதை மெயின் ப்ரொஃபஷனாக எடுத்துக்கணும்னு நினச்சி வந்துட்டுருக்காங்க. முன்ன மாதிரி வெறும் டாக்டர், இன்ஜினியரிங் தான் இல்லாமல் ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நிறைய குழந்தைங்கள், யங்ஸ்டர்ஸ் ஆசைப்பட்டு வர்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி இதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி நிறைய சபாஸ் சென்னையில் அண்ட் வெளியூர்லேருந்துலாமும் சென்னையில் ஆடினேன்னு சொல்லிக்கிறதுக்கு பெருமைப்படக்கூடிய டான்சர்ஸ், மியூசிஷியன்ஸ் வந்துட்டுருக்கா. பண்பாடும் கலைகளும் போற்றப்பட வேண்டியவை என்கிறார் பாரத் கலாச்சாரின் கலாச்சார ஆலோசகர் மதுவந்தி. இயல், இசை, நாடகம் எல்லாம் கலந்த ஒரு கலவையானது தான் இந்த ஃபெஸ்டிவல். அதாவது ஃபியூஷன் ப்ரோக்ராம்ஸும் பண்ணுவோம். நாங்கள் மட்டும்தான் முகமது ரஃபி அவருக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரிபியூட்டாக ஒரு ப்ரோக்ராம் பண்ணுவோம். குரூப் ப்ரொடக்ஷன்ஸ், சோலோ ப்ரொடக்ஷன்ஸ், கச்சேரி, யங்ஸ்டர்ஸ், அதாவது 6லிருந்து 60 வரை அப்படின்னு சொல்லலாம். பாரத் கலாச்சாரில் யங் டேலண்ட் இங்கே தான் ஃபஸ்ட்டு அவங்களுக்கு ஒரு மேடை கொடுத்து ஊக்குவிக்கிறதுங்கிறது நாங்கள் நிறைய பண்ணிட்டு வரோம். நாட்டியம் ரசனைக்கு விருந்தாகும் அதே நேரத்தில் கலைஞர்களின் திறமைகளையும் படைப்பாற்றலையும் பல்வேறு பரிமாணங்களில் வெளிக்கொணர்கிறது. முத்திரைகளோடு அபிநயிக்கும் நாட்டிய நாடகங்களில் காட்சிகளுக்கு வலிமை சேர்க்க மேடை நாடகங்களில் பயன்படுத்தப்படுவதைப் போல சில கலை பொருட்களை பயன்படுத்தி மெருகேற்றுகின்றனர். சில ஸ்டோரிஸ், சில சீன்ஸ் எல்லாம் ப்ராப்ஸோடு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஆடியன்ஸை போய் இன்னும் சீக்கிரமாக ரீச் ஆகும். நரசிம்மரோட ஸ்டோரி எடுத்துட்டா அந்த தூணை பிளந்துட்டு நரசிம்மர் வர்றதுங்கிறது டான்ஸு தெரியாத லே பீப்புளுக்கும் போய் சேரணும் போது விஷுவலாக அதை அவங்க பார்க்கும்போதும் அந்த மியூசிக்கல் இம்பேக்ட்னாலும் அவங்க இன்னும் அதை அதோடைய இதை அனுபவிக்கிறதுக்கு நிறைய அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ப்ராப்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ட்ராமாவாகட்டும், டான்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே இட் ஹாஸ் அ கிரேட்டர் இம்பேக்ட். இதழ்களில் புன்னகை, விழிகளில் நவரசங்கள், விரல்களில் முத்திரைகள், சலங்கை கட்டிய பாதங்களில் ஜதியோடு அடவுகளும் அணிவகுக்க கலை பொருட்களை பயன்படுத்தி ஆடும் தங்கள் அனுபவத்தை பகிர்கின்றனர் இந்த நடனக் கலைஞர்கள். சின்ன வயசுலலாம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் வச்சு விளாண்டதில்லை. பழைய காலத்துலலாம் இதை வச்சு விளாண்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் ஸ்டேஜில் யூஸ் பண்ண ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இந்த மாஸ்கில் மோஸ்ட்லி சேலஞ்சிங் இந்த லைட் அடிக்கும்போது பிளேஸ்மெண்ட் பார்த்து, ஏன்னா மாடில் இருக்கிற கேப்பு கம்மி, ஸோ அந்த வழியாக பார்த்து பிளேஸ்மெண்ட் பார்த்து ஆடுறது இட்ஸ் டஃப். பட் ஈஸியாக கற்றுக்கிட்டோன்னே ஈஸியாக பண்ணிடலாம். மாஸ்க் போட்டால் ஸ்டேஜில் நிறைய இருந்தாலும் 2 பேரும் ஆடுறதுனால கோஆர்டினேஷன் வேணும்.
இருக்கிறதையும் தாண்டி நாங்கள் ஆடிடுவோம் நல்லா. யூஸ்வலாக பால் சீன் வந்து இன் ஜென்ரல் ஆக்ஷன்ஸ் வச்சு தான் நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுவோம். பட் இந்த ப்ரொடக்ஷனில் வந்து பால் ப்ராப்போட ஆக்ஷன்ஸையும் தாண்டி ஆன் ஸ்டேஜில் மூமெண்ட்ஸோடு சேர்த்து லெக் மூமெண்ட்ஸ் ஃபார்மேஷன்ஸோடு சேர்த்து பெர்ஃபார்ம் பண்ணுறது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது, நர்வஸாக இருந்தது. அண்ட் கோரியோகிராஃபிலாம் ஆரம்பிக்கிறச்ச நாங்கள் வந்து பால் கரெக்டாக பிடிக்கணும், அந்த ஜதியில் கரெக்டாக நம்ம பண்ணணும்னு தான் இருந்தது. பட் தென் பண்ண வந்து ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு ஆக்சுவலாக ஒரு கேம் விளாடுற மாதிரி ஸ்டேஜில் வந்து ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக இருக்கிற மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலாக அந்த ஆக்சுவல் பால் வச்சு விளாடுறதுலாம் ஸ்டேஜில். ஸோ சூப்பராக இருக்கும் அதெல்லாம். கலை மக்களுக்காகவே என்பதுதான் தமிழர் மரபு. எளிய மக்களும் புரிந்து கொண்டு கலை இன்பம் துய்க்கத் தூண்டும் இந்த கலைஞர்களின் கலை பயணம் பன்னெடுங்காலம் ஓங்கித் தழைக்க வாழ்த்துவோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் முரளியுடன் செய்தியாளர் பூங்குழலி.